ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி அண்ட் கிராஃப்ட் ஒர்க். இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, சிம்பிள் அண்ட் ஈஸி ட்ரிக் டு ஸ்ட்ரிங் ஜாஸ்மின் ஃப்ளவர் க்ளோஸ்லி. மல்லிப்பூவை வந்து ரொம்ப கிட்ட எப்படி ஒரு ஈஸியான ட்ரிக்ஸை வந்து ஃபாலோ பண்ணி கட்டலாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த வீடியோவை யாருமே ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த வீடியோவை ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் நீங்கள் தொடர்ந்து பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு நான் இதை எப்படி பண்ணுறேன்னு உங்களுக்கு புரியும். அது இல்லாமல் இதில் வந்து ஒரு ட்ரிக்ஸும் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் வந்து வீடியோவை தொடர்ந்து பார்க்கும் போது மட்டும்தான் உங்களுக்கு புரியும். என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் இதே போல் ஜாஸ்மின் ஃப்ளவரை வந்து கிட்ட கட்டுறதுக்கு ஒரு ட்ரிக்ஸை வந்து ஃபாலோ பண்ணி நான் அந்த வீடியோ சொல்லியும் இருந்தேன். அதை எப்படி கட்டலான்னு வீடியோவை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது வந்து மேலே வந்து நான் ஐக்கான் தரேன், அதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்குங்க. இது ரிலேட்டடான ஜாஸ்மின் ஃப்ளவர் மேக்கிங் வீடியோவும் நான் வந்து இதில் எண்டு ஸ்க்ரீனாக நான் கொடுக்குறேன், ப்ளேலிஸ்ட்டும் கொடுக்குறேன். அதுவும் போய் நீங்கள் வந்து செக் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்துக்குங்க. போன வீடியோவில் ஒரு ட்ரிக் வந்து நம்ம யூஸ் பண்ணோம். இப்போ அதே ட்ரிக் இல்லாமல் இன்றைக்கி வேறு மெத்தடில் இன்னொரு ட்ரிக் வந்து இதில் வந்து யூஸ் பண்ண போகிறோம். வாங்க இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன், த்ரெட்டு வந்து எடுத்துருக்கேன். உங்களுக்கு தெரியறதுக்காக நான் இந்த கலர் த்ரெட் எடுத்துருக்கேன். ஜாஸ்மின் வந்து எடுத்துருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள்கிட்ட என்ன ஜாஸ்மின் இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சில ஜாஸ்மின்லாம் வந்து குட்டி ஃப்ளவரும் இருக்கும், இதை விட பெருசாகவும் இருக்கும். நான் என்ன பண்ணியிருக்கேன், குட்டி ஃப்ளவர்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து பெரிய ஃப்ளவர் மட்டுமே நான் வந்து செலக்ட் பண்ணி எடுத்துருக்கேன். அப்புறம் இதை வந்து நம்ம கட்டி ஃபினிஷிங் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்காக நான் செலக்ட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த ஜாஸ்மின் வந்து நீங்கள் எடுத்துக்குங்க. நான் எப்படி பண்ணுறேனோ அதே ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, ஷேரும் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற லைக் அண்ட் ஷேர் கமெண்ட்டை எனக்கு அது என்கரேஜாகவும் இருக்கும், மோட்டிவேஷனாகவும் இருக்கும். இங்கே பாருங்கள், நான் எப்படி கட்டுறேனோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி அதே மெத்தடில் நீங்கள் வந்து கட்டுங்க. உங்களுக்கு கீழே டவுட் இருந்தால் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், 2 டைம்ஸ் வந்து இந்த நாட் வந்து ஃப்ளவரை வந்து நான் வச்சு இதில் போட்டுட்டேன். இப்போ அடுத்தது என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த ட்ரிக்ஸ் வந்து நீங்கள் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். உங்களுக்கு டவுட் இருந்தால் கீழே வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம். புரிஞ்சவங்க நான் என்ன ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணி இல்லை வந்து நான் கட்டுறேன்னு கீழே வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். புரியாதவங்க நீங்கள் மறுபடியும் வீடியோ வந்து ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் நீங்கள் வந்து பாருங்கள். இது வந்து நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, ஏன்னா நான் என்ன ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் பார்த்தாலே இது உங்களுக்கே அது வந்து புரிஞ்சிடும். போன வீடியோவில் நான் வந்து சொன்னேன் என்ன மெத்தட் என்ன ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணேன்னு நான் சொன்னேன். இந்த வீடியோவில் நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள், தெரியாதவங்க நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதை எப்படி நான் மேக் பண்ணுறேன்னு உங்களுக்கு தெளிவாக நான் சொல்லித்தரேன். பாருங்கள், ரொம்ப ஈஸியான ட்ரிக்ஸ் தான் இது. ஸோ நம்ம மொட்டாக இருக்கும் போது நம்ம இது கட்டும் போது அது ஒரு ஃபினிஷிங் வந்து ரொம்ப அழகாக இருக்கும், நீட்டாகவும் இருக்கும். இது எங்கள் ப்ரைடல் ஃப்ளவர் மேக்கிங்காகவும் நீங்கள் வந்து இது வந்து யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ட்ரிக்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாஸ்மினை நீங்களே உங்கள் வீட்டில் வந்து மேக் பண்ணி ஹேரில் நீங்கள் யூஸ் பண்ணும் போது அதுவும் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான ஈஸி மெத்தட் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் இது. பாருங்கள், இதில் நிறைய டைப்ஸ்லாம் இருக்குது. நான் ஒவ்வொரு வீடியோவாக நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். அதுக்கு என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் என்னுடைய சேனலை வந்து தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் இப்போ வந்து நான் கட்டுறேன். பாருங்கள், உங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் இது. இது மட்டும் இல்லாமல்
என்னுடைய சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் என்னென்ன வீடியோலாம் அப்லோட் பண்ணியிருக்கேன்னு. இப்போ லேட்டஸ்ட்டாக பைப் கிளீனர் வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஜாஸ்மின் ஃப்ளவர் மேக்கிங் வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒவ்வொரு மெத்தடும் நீங்கள் பார்க்கும்போது நீங்களே வந்து அழகாக ரெடி பண்ணலாம். என்னுடைய வீடியோ கிராஃப்ட் ஒர்க் வீடியோ, அது மட்டும் இல்லாமல் ப்ளவுஸ் சம்மந்தப்பட்ட வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ப்ரோச்சஸ், ஆரி, ஃபேப்ரிக் பெயிண்டிங், ஜுவல்லரி மேக்கிங், சில்க் த்ரெட் ஜுவல்லரி மேக்கிங் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ மேங்கோ லீவ்ஸ் டெக்கரேஷன் வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோலாம் போய் பாருங்கள். இதே போல் கிட்ட கிட்ட வச்சு நீங்கள் வந்து இதை வந்து கட்டிக்கிட்டே வரணும். உங்களுக்கெல்லாம் இந்த ஆரி அண்ட் கிராஃப்ட் ஒர்க்கில் டுட்டோரியலில் உங்களுக்கு என்ன டவுட் இருந்ததுன்னா நீங்கள் எல்லோரும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய வாட்ஸ்அப் லிங்க் நான் தரேன். அந்த லிங்க்லேயும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுடைய டவுட்டெல்லாம் வந்து நீங்கள் அதில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் நீங்கள் எல்லோரும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோடய சேனலை வந்து பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம நார்மலாக பூ கட்டுவோம் பார்த்திங்களா, அந்த மெத்தட் போல் இல்லாமல் இந்த ஒரு நியூ மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணுங்கள். இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது வந்து நான் சேம் ஒயிட் கலர் த்ரெட்டில் கட்டினேன் ஃப்ளவர். இது ஃபினிஷிங்காக பாருங்கள் நல்லா இருக்குது. ஏன்னா என்கிட்ட குண்டு மல்லி கிடையாது. ஸோ அதனால் உங்களுக்கு குண்டு மல்லி எடுத்து நீங்கள் அது கட்டும் போது அது ஃபினிஷிங் நல்லா இருக்கும். இது பாருங்கள், இப்போ இந்த த்ரெட்டு ஆல்டர்னேட்டிவாக நான் மாற்றி கட்டியிருக்கேன். அப்போ உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். ஸோ இது வந்து ப்ரைடல் ஃப்ளவராகவும் நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். அழகாக வந்திருக்கு பாருங்கள். நார்மலாக நம்ம கட்டுவோம் பார்த்திங்களா, அந்த மெத்தடு இல்லாமல் இது ஒரு மெத்தட் நம்ம யூஸ் பண்ணி இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி இது கட்டியிருக்கோம். இது என்ன ட்ரிக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் பாருங்கள். புரியலன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். இப்போ லாஸ்ட்டாக ஒரு வாட்டி நான் வந்து அதை எப்படி இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணி கட்டுற மட்டும் நீங்கள் வந்து கவனிங்க. இப்போ நான் இதை கட்டி இருக்கேன், நல்லா பார்த்துக்குங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் நீங்கள் பார்த்தாலே நிறைய பேருக்கு வந்து புரிஞ்சு இருக்கும். அப்போ நீங்கள் ஈஸியாகவே நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்களே அழகாக கட்டிக்கலாம். நல்லா பாருங்கள். நீங்கள் எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் எனக்கு தெரியும் எந்த அளவுக்கு உங்களுக்கெல்லாம் புரிஞ்சு இருக்குன்னு தெரியும். லைக்கு கமெண்ட் வந்தால் தான் நான் அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு நான் இதை விட பெஸ்ட்டாக கொடுக்க முடியும், அப்லோட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக வச்சு நீங்கள் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேரும் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த மெத்தடை நான் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் நான் கட்டிக்கிட்டு வரேன். பாருங்கள், இப்போ நல்லா புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன். புரியலன்னா நீங்கள் மறுபடியும் வீடியோவை ஸ்டார்ட்லேருந்து பாருங்கள், அப்போ அது ஈஸியாக புரியும். இதில் நம்ம யூஸ் பண்ண ட்ரிக் என்னன்னு புரியும், டெக்னிக் என்னென்னு புரியும். இப்போ இதை வந்து கட் பண்ணிடலாம். இப்போ ஆல்டர்னேட்டிவாக நம்ம த்ரெட் யூஸ் பண்ணும்போது அது லுக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.